இன்று செய்திகளை நிறைத்திருந்தது கரூர் சம்பவம் தொடர்பாக நீதிமன்றம் அடுத்தடுத்து கொடுத்த அதிரடி அப்சர்வேஷன்ஸும் முடிவுகளும் தீர்ப்புகளும். நிறைய கடுமையான கேள்விகளை அரசு மேலே ஏன் இவ்வளோ லீனியன்ஸ் காட்டினீங்க அப்படிங்கிறதும், திரு விஜய் தரப்பு மேலே தாவேகா மேலே நிறைய கடுமையான கேள்விகளை அப்சர்வேஷன்ஸை உத்தரவுகளை நீதிமன்றம் போட்டிருந்தது. இது ஒரு பக்கம் அப்படின்னா பொலிட்டிக்கல் ஸ்பியர்லையும் நிறைய நகர்வுகளை நம்ம பார்க்கின்றோம். குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் பாஜகவை நோக்கி கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். யாரை கண்ட்ரோலில் எடுக்கலாம் அப்படின்னு பாஜக தமிழ்நாட்டில் பார்க்குது. ஆனால் தமிழ்நாடு எப்போவுமே பாஜகவுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். உடனே கரூர் சம்பவத்துக்கு ஒரு குழுவை அனுப்பி வச்சாங்க. இந்த குழுவை மணிப்பூருக்கு, கும்பமேளா நடந்தபோது, குஜராத்தில் துயரம் நடந்த போதெல்லாம் ஏன் அனுப்பலை அப்படின்னு முதலமைச்சர் கேட்டிருக்கிறார். இதற்கு பாஜகவிலிருந்து எதிர்வினை வந்ததையும் நம்ம பார்த்துருக்கிறோம். இது ஒரு பக்கம் அப்படின்னா எம்பிக்கள் குழு வந்துட்டு போனாங்க இல்லையா, என்டிஏ எம்பிக்கள் குழு. அதில் அவங்க நிறைய கேள்விகளை முதலமைச்சருக்கு கடிதமாகவும் எழுதியிருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் சட்டப்பூர்வமாக அணுகப்பட்டாலும் பொலிட்டிக்கல் ஸ்பியர்லையும் நிறைய நகர்வுகளை நம்ம பார்க்கின்றோம். பிரதானமாக எழக்கூடிய கேள்வி விஜய் விவகாரத்தில் திமுக வெர்சஸ் பாஜக மோதல் ஏன் என்பது தான். நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்கள் திரு சூர்யா வெற்றி கொண்டான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக, திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் பாஜகவின் சார்பாக, அரசியல் ஆய்வாளர் திரு பெருமாள் மணி அவர்களையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். மேலும் விருந்தினர்கள் நம்முடைய இணைய இருக்கிறார்கள். முதலமைச்சருடைய கேள்வி, தமிழ்நாட்டுக்கு வந்தீங்க, கரூருக்கு வந்தீங்க, தொடர்ந்து லெட்டர் எழுதுறீங்க ஸ்ரீகாந்த், மணிப்பூருக்கு எங்கே போனீங்க, குஜராத்துக்கு எங்கே போனீங்க, நிதி தந்தியடா? அனைவருக்கும் வணக்கம். அதாவது முதல்வர் இன்றைக்கு நேற்றைக்கு அப்படின்லாம் வார்த்தையை மாற்றி பேசல. ஒரே சொல்லு தான் அவருக்கு எப்போவுமே. அவருடைய ஒரே பயமும் ஒரே பீதியும் பாஜக மட்டும்தான். என்ன நடந்தாலும் தமிழ்நாட்டில் அது காரணம் பாஜக தான், அவங்க ஆட்சி கிடையாது. அதே மாதிரி அவருக்கு நான் வேடிக்கையாக சொல்வதுண்டு, அவருக்கு ஜலதோஷம் முடிஞ்சால் கூட அதுக்கும் பாஜக தான் காரணம்னு சொல்கிற அளவுக்கு அவருக்கு பாஜக ஃபோபியா அவருக்கு வந்திருக்கு. எதை எடுத்தாலும் பாஜக மேலே ஒரு குற்றம் சாட்டிட்டு தன் கையை கழுவிக்கலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. விஜய்க்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இவருடைய நிர்வாக குறைவு, ஆட்சியோடைய ஒரு தோல்வி, இந்த இடத்துல அந்த கூட்டத்தை சமாளிக்கக்கூடிய ஒரு தன்மை இல்லாமல் காவல்துறையின் தோல்வியை மறைப்பதற்காக இதையும் பாஜக மேலே பழி சொல்கிறாங்கன்னா சிரிக்கிறது தவிர வேறு ஒன்றும் தெரியல. அதாவது ஒரு திறனற்ற திமுக ஆட்சிக்கு பாஜக எல்லாத்துக்கும் குறை சொல்கிறதுக்கு வந்ததுன்னா, இவங்க ஆட்சியில் தமிழ்நாட்டுக்குள்ளே நடந்த ஒரு விஷயத்துக்கு கூட பாஜக தான் குறைன்னு என்ன சொல்கிறது? எல்லாத்துக்கும் மேலே மூக்க நுழைக்கிறீங்களேங்கிறாங்க. மூக்க நுழைக்கிறீங்களேன்னு என்ன கேட்குறாங்கன்னா, சில உண்மைகள், மத்திய அரசுக்கு சில கடமைகள் உண்டு, அதை கண்டறிய வேண்டும். இந்த கடமை மற்ற இனங்கள்லாம் தவறிட்டீங்களேங்கிறாங்க. ஆமாம் ஆமாம். ஏன்னா இவர் கள்ளக்குறிச்சியில் 61 பேர் செத்தோன்னு அலறி அடிச்சுட்டு போய் உட்காந்துருந்தார்ல, அதே மாதிரி வேங்கை வயலுக்கு வேகமாக போனார்ல, சிவகங்கைக்கு உடனே போய் உட்கார்ந்துருந்தார்ல, அது மாதிரி இவர் கேட்குறதுக்கு ரொம்ப நல்லாவே கேள்வி கேட்குற தவிர அவருடைய ஆட்சியில் அவருடைய ஆளுகைக்குட்பட்டு ஒரு அவலம் நடந்த போது கூட எட்டி பார்க்காத நம்ம திமுகவின் தலைவராக்கிய முதலமைச்சராக்கிய திரு ஸ்டாலின் அவர்கள் எங்களை மட்டும் ஒரு குறை சொல்கிறாருன்னா, இங்கே தேவை, இங்கே நேரடியாக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அரசு அந்த இடத்துல தோல்வி அடைஞ்சிருக்கு. அந்த நேரத்தில் உண்மை கண்டறியும் குழு மிக முக்கியமானது. இதே மாதிரி இதுக்கு முன்னாடியும் போயிருக்கோம் நாங்கள். உண்மை கண்டறியும் குழு, என்டிஏ குழு ஏற்கனவே வந்திருக்கு. லாவண்யா அவர்கள் மரணத்தப்ப நாங்கள் வந்தோமே, வைஜெயந்தி அவங்க ஒரு குழு வந்தாங்க, பாராளுமன்ற உறுப்பினர் விஜயசாந்தி. அவங்க படம் பேர் தான் வைஜெயந்தி ஐபிஎஸ். அதனால அவங்க எல்லாரும் வந்தாங்க, குழு உண்மை கண்டறியும் குழு. பாஜக மாநிலத்துக்கு பிரச்சனை போக மாட்டேன் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அங்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லை. அதுக்கான அங்க அரசு பதில் சொல்றாங்க. அரசு மூடி மறைக்க முயற்சிக்கவில்லை. இந்த இடத்துல மூடி மறைக்க முயற்சிக்கிறார்கள். ஏன்னா பேச வேண்டிய முதல்வர் பின்னாடி நின்றுட்டு அவங்க அமுதா ஐஏஎஸ் பேசுறாங்க, கலெக்டர் பேசுறாங்க, பொறுப்பு டிஜிபி பேசுறாங்க. பியூரோக்ரஸியை முன்னாடி நிறுத்தி மக்கள் தலைவராக தன்னை சுட்டி காட்டிக்கொள்ளும் இவர் பின்னாடி நின்று எங்கள் அப்பா குதிரைக்குள்ள இல்லை, எங்கள் அப்பா அவர் நான் அப்பான்னு சொல்லிக்கிறார், அதுக்காக சொல்ல பழமொழியை சொல்கிறேன், அப்பா குதிரைக்குள்ள இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. இது அவலம் இல்லையா? நான் ரொம்ப சிறப்பாக ஒரே ஒரு மற்றதெல்லாம் விட்டுருங்க. இந்த விஷயத்தில் நாங்கள் விஜய் அவர்கள் தரப்புக்காக பேச வரலை. நாங்கள் பேச வர்றது மக்களுக்காக, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வந்திருக்கிறோம். நீங்கள் ஒரு இடத்தை தேர்வு செய்து தருகிறீர்கள். தேர்வு செய்து தந்த பிறகு அந்த இடத்தின் பாதுகாப்புக்கான பொறுப்பு உங்களுடைய காவல்துறைக்கும் அங்க இருக்க உள்ளாட்சி அதிகாரத்திற்கும் தமிழக அரசுக்கும் தானே இருக்கிறது. விஜய்க்கு இல்லையா? விஜய்க்கு கண்டிப்பாக இருக்கிறது. நான் மறுக்கவே இல்லை.
ஆனா மறுக்கவே இல்லை. இதை கேட்காம செலக்டிவா இருக்கிறதுனால தான் இந்த விமர்சனம். கண்டிப்பாக. இப்ப காவல்துறை சொல்லுது மரத்துல ஏறினாங்க, நாங்க சொன்னோம் கேட்கல, இதுல ஏறாதீங்க, நம்ம கட்டடத்துல சொன்னோம் கேட்கலன்னா ஒரு கொள்ளை நடைபெறுகிறது. அந்த கொள்ளையை போய் ஒரு 20 கொள்ளையர்கள் கொள்ளையடிக்கிறாங்க, நீங்க கொள்ளையடிக்கிறது தவறு, ஈபிகோ சட்டப்படி இது தவறு அப்படின்னு நாங்க சொன்னோம், அவங்க கேட்கலன்னு சொல்லுமா காவல்துறை? காவல்துறை எதுக்காக இருக்காங்க? அந்த சம்பவத்தை தடுப்பதற்காக இருக்கிறார்கள். முன்னாடியே பிளான் பண்ணணும். ரெண்டு பக்கத்துக்கும் பொறுப்பு இருக்கு. ரெண்டு பக்கத்துக்கு இருக்கு. நான் ஒரு பக்கம் தானே கேக்குறீங்க. அதாவது நீங்க முதல்ல தவறி இருக்கிறீர்கள், உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டீங்க, கொடுத்த பிறகு உங்களுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கிறது. பக் ஸ்டாப்ஸ் வித் யூங்கறாரு. இப்ப எப்ப பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் எங்களை தான் குத்தம் சொல்வீங்களாங்கற. அவர் இப்போ என்ன சொல்ல வர்றாரு? நீங்கள் அவர்கிட்ட போய் விஜய்க்கு பொறுப்பு இருக்குது, விஜய் தான் காரணம்னு அவர் வாயால் சொல்லிடுவாரா என்ன? இல்லை அது சொல்லதான் அவர் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க, அவர் தான் சொல்லிட்டாரா என்ன? நான் கூட அதுக்கு சொல்கிறேன். தலைவர் ஒருத்தரே சொல்கிறாங்க, நான் கூட மார்க்கெட்டிங் ஏஜென்ட் அவரை போய் கேளுங்கிறாரு. அவர் கோபமாக சொல்கிறாரு. நானே பெருந்தன்மையாக சொல்கிறேன், அது ஒன்றும் தவறே கிடையாது. ஏன்னா அவராலும் இதை சொல்ல முடியாது. பொறுப்பு எங்களது தான். காரணம் என்னென்னா நாங்கள் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் பொறுப்பானவர்கள். அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு தமிழ்நாட்டுக்கும் முதல்வருக்கும் உண்டு. அதை நாங்கள் மாறலை. அதனால் நாங்கள் அந்த கடமையில் இருந்தும் தவறலை. ஏன்னா அவர் ஏன் விஜயை சொல்ல முடியாதுன்னு சொன்னால், ஒரு கும்பலை கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டி யார் செத்தாலும் எனக்கு கவலை இல்லை, எல்லாரும் என்னை பாருங்கள், ஆஃப் பண்ணு ஆன் பண்ணு எதை லைட்டை, ஐயோ அது வேற எல்லாம் காட்டிட்டு அப்படியே எல்லாம் ஒன்று தானே. பார்க்க வர்றது என்ன பெண்ணா? செத்தவங்கெல்லாம் எதுக்காக வந்தாங்க? மொழிக்காக செத்தவனை நான் பார்த்துருக்கேன் சார். முகத்தை பார்க்குறதுக்கு செத்தவனை இப்போ தான் முறை பார்க்குறேன். அந்த அளவுக்கு நாடு மோசமாக போச்சு. இதெல்லாம் ஒரு தலைவனுக்கு தெரியுமா? தெரியாதா? இருக்கிறாங்க சார். சார் அதுவும் உண்டு, அதுவும் உண்டு. அதையும் தாண்டி கள்ளச்சாரம் குடிச்சு சார், அதையும் தாண்டி நான் அங்கேயே வரேன். அதையும் தாண்டி அங்கே போய் குளிக்கும் போது அம்மா குளிக்கிறார், சின்னம்மா குளிக்கிறார், அனைவரும் மாறி ஆதரவு தாரீர்னு போஸ்ட் ஒட்டி 100 பேரை கொன்ன வரலாறும் தமிழ்நாட்டுக்கு உண்டு. நாங்கள் இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. நாங்கள் யாரையும் கூட்டிகிட்டு போய் நிற்க வச்சு செத்த பிறகு விட்டுட்டு ஓடலை. அந்த மாதிரி கட்சியெல்லாம் தமிழ்நாட்டில் அதுக்குன்னு ஒரு பாணி இருக்குது. இப்போ பிஜேபிக்கு இருக்குது. இப்போ அவங்க இங்கே வந்தாங்க, நீங்கள் கேட்டீங்க அங்கே போனீங்களான்னு. பிஜேபி ஆடுற மாதிரி போக மாட்டாங்க. ஏன் போக மாட்டாங்க தெரியுமா? அங்கே போனாங்கன்னா நீங்கள் கள்ளக்குறிச்சி மன்னிக்கணும், நான் சொல்கிறேன், அதுக்கு விட சொல்கிறேன். ஏன் அங்கெல்லாம் போக மாட்டாங்கன்னு சொன்னால், அங்கே சாகிறதுக்கு காரணமே இவங்க தான். போனாங்கன்னா திரும்பி வர முடியாது, தமிழ்நாட்டுக்கு வருவாங்க. என்ன காரணம் தெரியுமா? இங்கே வந்தால் பாதுகாப்பு அவங்களுக்கும் உண்டு, பத்திரமா திரும்பி போவாங்க. பாதுகாப்பான மாநிலம் ஒன்று, பாதுகாப்பான மாநிலம். எது? உண்மையை கண்டறியும் குழு, அதான் பேர். உண்மையை கண்டறியும் குழு. எந்த உண்மையை கண்டறிஞ்சிங்க? இப்போ கேட்டார் ஒரு கேள்வி, என்ன முதலமைச்சர் நீங்கள் உடனே அன்றைக்கி ராத்திரி அங்கே போனீங்க, ஏன் கள்ளக்குறிச்சிக்கு போகல கேட்டீங்கல்ல? கேட்டார். நான் திரும்பி கேட்குறேன் ஒரே ஒரு கேள்வி. நிர்மலா சீதாராமன் ஏன் அந்த கள்ளக்குறிச்சி சாராயம் குறிச்சி செத்தவங்க வீட்டுக்கு போகல? அப்போ ஏன் வரல? இப்போ எதுக்கு நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டுக்கு வந்தது? என்ன காரணம்? அக்கறையை அது ஏதாவது உண்மையை கண்டுபிடிக்க வந்திருக்காங்களா? என்ன பிரச்சனை சொல்லுங்கள். எல்லாம் இளவு வீட்டில் ஆதாயம் தேடுற கதையா? வர்றது அளவுக்கே ஆதாயம் தேட தானா? நான் திரும்பி கேட்க மாட்டேன்னா, அன்னைக்கு ராத்திரி 30 கிலோமீட்டர் பக்கத்தில் இருந்த ஒரு மந்திரி ஓடி இந்த பச்சை புள்ள செத்து கிடக்கிறத பார்த்துட்டு, அவர் பள்ளிக்கூடத்துக்கு மந்திரி, அந்த குழந்தை செத்ததை பார்த்துட்டு தாங்க முடியாமல் அழுதுதான் நாடகம்னு நீங்கள் சொல்கிற ஒரு நாடக கம்பெனி நீங்கள். பட் அதை கூட வேண்டாம், நீங்கள் என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணுங்கள். அங்கே இருக்க செந்தில் பாலாஜி அவர் தான் காரணம்னு எடப்பாடி இன்னைக்கு வரைக்கும் ஓப்பனில் பேசுகிறார். முதல்வர் காரணங்கிறார். நான் திரும்பி உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் ஹரி சார். என்னையா? உங்களே கேட்குறேன் சார், நியாயமாக இது மட்டும் சொல்லுங்கள் சார். நாங்கள் யாராவது சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் 10 பேர் செத்தான்னா திமுக பாதுகாப்பு கொடுக்க தவறிடுச்சுன்னு ஒரு கேள்வி வரும்னு அடிப்படை அறிவு எங்களுக்கு இருக்காதா? நாங்கள் யாரையும் அதுக்குள்ளே போவோமா? பாதுகாக்கிற வேலையை விட்டுட்டு அங்கே ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுற வேலையில் எங்கள் கட்சிக்காரர் யாராவது செயல்பட முடியுமா? இல்லை பண்ணுனா எங்கள் தலைவருக்கு கெட்ட பேர் வருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. ஏன்னா நாங்களாம் அறிவுள்ள, அடிப்படை நாலேஜ் உள்ள, பகுத்தறிவு உள்ள அரசியல்வாதி. இங்கே பாருங்கள், ஒரு நீதியரசர் கேட்குறாரு, இது தலைவராணி தலைமையா, தலைமை பண்பு இருக்கா, இது என்ன கட்சியா இல்லை அமைப்பா, எதுக்கே நீங்கள் உள்ளே வந்தீங்க, என்னத்துக்கு தெரு தெருவாக சுற்றுவீங்க, என்னதான் இப்போ பண்ணிட்டு போனீங்க, கூட்டிகிட்டு வந்தீங்க, கொன்னீங்க, பாடி எங்கன்னு கூட தேடாமல் திரும்பி போயிட்டீங்க. அட்லீஸ்ட் அத்தனை கட்சி அங்கே போய் உட்காந்துருக்கு. அதில் நடுவில் நீங்களாக சேர்த்தது கொன்னீங்க இன்னைங்கெல்லாம் பரவாயில்ல சார், அப்படியே வச்சுக்குவோம் சார். ஏன்னா யார் பொறுப்பு எடுக்கணும்ல, பொறுப்பாளர் வேணும்ல, அதை தானே கண்டுபிடிக்கிறோம். அதை தான் கண்டுபிடிக்கிறோம். அதனால் கூட்டிகிட்டு வந்து இத்தனை பேரை பலிகடை ஆக்கிட்டு நீங்கள் போயிட்டீங்களா, அந்த வீட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்காவது ஒரு ராத்திரியில் ஒரு 2 நிர்வாகி
மனசாட்சி உள்ள ஒரு அரசியல் பண்பு நாகரிகம் உள்ள எந்த தலைவனாவது 2 பேரும் நிப்பாட்டியிருப்பீங்க. இல்லை நான் திரும்பி கேட்குறேன், ஏன் இதுக்கு 2 நாள் கழிச்சு யாரு நாங்க தானே இருந்தோம், நாங்க தானே சார் ஏன் லீனியண்டா இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. நாங்க இருக்கோம் சார். கேக்குற கேள்வியை கேட்கலாம். ஏன் நீங்க இவ்வளவு லீனியண்டா போனீங்க? என்ன போகக்கூடாது. காரணம் எங்களால் அந்த பாதிப்பு இல்லை. யாரால பாதிக்கப்பட்டோமோ அவன் ஓடிட்டான், கூட்டிட்டு வந்து கொன்னவன் பயத்துல ஓடிட்டான் சார். எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. கொன்னவன் பயன்படுத்தலாம் சார். அங்க சாவுக்கு ஏதோ கொலை வழக்கு ஒரே ஒரு நிமிஷம் நான் உங்களை கேக்குறேன். சாவுக்கு யாரோ ஒரு காரணம். இல்ல சார் நெருக்கமான இடத்தை ஏன் கொடுத்தீங்க? சார் காவலர் நான் சொல்றேன், கம்மியா கொடுத்திருந்தீங்க. செருப்பை வீசினது யாரு? மின்சாரத்தை ஏன் துண்டிச்சீங்க? ஆம்புலன்ஸ் ஏன் உள்ள விட்டீங்க? நான் பதில் சொல்றேன். 1000 விஷயம் இருக்கு சார். நீங்க பாதுகாப்பு சார் சார் இருங்க நான் பதில் சொல்றேன். இருக்காங்கல்ல போலீஸ் அனுமதிச்சாங்க. அவ்வளவு பெரிய கூட்டம் நிக்குதுன்னு தெரியுது. அந்த தெருல தான் ஆம்புலன்ஸ் போணுமா? ஒரே ஒரு வார்த்தை சார். பக்கத்து தெருல சுத்திக்கிட்டு போனா சீக்கிரம் போக மாட்டாங்க. பரவாயில்ல. 30,000 பேர் நிக்கிற தெருவிலேயே தான் ஆம்புலன்ஸ். நான் பதில் சொல்லிடுறேன். ஆள் இல்லாத ஒரே ஆம்புலன்ஸ். ஒரு வார்த்தை சார். எல்லாம் இருக்கட்டும், வந்தவன் உன்னை பார்க்க வந்தவன், அந்த இடம் உங்களுக்கு பிடிக்காத முதலமைச்சர், பிடிக்காத ஆட்சி, பிடிக்காத கட்சி, அதனால் அவரை திட்டதான் வரீங்க. இடத்தையே நமக்காக குறிக்க கொடுத்துட்டானுங்க. அங்கே போனால் 100 பேர் செத்துருவான்டா, சாவரவன்லாம் நம்பாடுறான். ஏன்டா அங்கே போகணும்? முதல்ல இடத்த ஆய்வு பண்ணு, இந்த இடம் வேண்டாம், நிகழ்ச்சியை மாற்று சொல்கிற அறிவு அந்த தலைவர் எங்க போனாலும் அதானே பண்ண போறீங்க. உங்களுக்கு தான் ரவுண்டானா கொடுப்பீங்க சார். நாங்க என்ன பண்ண போறோம்? சார் நீங்க ரவுண்டானா 2 முறை நடத்துனீங்க சார். உங்கள மாதிரியே ரவுண்டானா நீங்க 2 முறை நடத்துறீங்க. மத்த கட்சி கொடுத்திருக்கீங்களா? எங்களை திரும்பி கேக்குறேன். மத்த கட்சி கொடுத்திருக்கீங்களா? செருப்பு யார் வீசுறதுனா? செருப்பு யார் வீசுறதுனா? எந்த பண்புமே இல்ல, உனக்கு கூட்டமாடான்னு அடிச்சு வீசினா நான் சொல்றேன் சார். அந்த கட்சிக்கார வீசுவாங்க. உயிருக்கு பயந்துகிட்டு அந்த கட்சிக்கார வீசுவாங்க. அதே கட்சிக்காரன் தான். அப்ப உங்க கட்சியில வீசுவாங்களா? உங்க தலைவர் மேல, முதல்வர் மேல செருப்பு வீசுவாங்களா? ஒரே ஒரு இல்ல கவனத்தை இருக்கிறதுக்கு செருப்பு வீசுவார்களா? சார் உயிருக்கு பயந்துகிட்டு கையில கிடக்கிறத எடுத்து அது எப்படி வீசுவாங்க சார்? இப்ப 4 பேர் என்னை பிடிச்சி நெருக்கும்போது கையில என்ன கிடைக்குதோ அதை எடுத்தானே சார் கிழிப்பேன். இந்த ஒரு புரிதல் இவருக்கு வராது சார். ஏன்னா இவரெல்லாம் அங்க கையில கத்தி கிடைச்சுன்னு என்ன பண்ணுவீங்க? கிழிச்சிருவீங்களா? கையில எடுத்து நெருக்கிற இடத்துல கையில என்ன இருக்கோ எடுத்து கிழிச்சிருவேன்னு என்ன? கையில கத்தி கிடைச்சு என்ன பண்ணுவீங்க? அங்க நெருக்கிற கும்பல் சார்ந்தவர் இவரெல்லாம். அதனால இவருக்கு தெரியாது. வாயில வந்து இப்படித்தான் நீங்க மக்களை நினைக்கிறீங்க. இறந்து போனவங்க மேல கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாமல், இறந்து போனவர்கள் மேல கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாமல் பிண அரசியல் பண்றது நீங்க தான். நீங்க தான் பண்றீங்க. கொஞ்சம் கூட உங்களுக்கு இரக்கம் இல்ல. நிர்மலா சீதாராமன் இல்லங்க ஆட்சியில எதுக்கு வரீங்க? நீங்க எல்லாம் எதுக்கு ஆட்சி நடத்த தெரியல? வெள்ளத்துல 10 பேர் செத்தான் அன்னைக்கு வந்து பார்க்கல வந்தாங்களே. நீங்க போனீங்களா? எப்ப வந்தீங்க? உங்க எப்ப வந்தீங்க? அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் உங்க அமைச்சருக்கு ஏன் சார் கள்ளக்குறிச்சியில கண்ணீர் வரல? கள்ளக்குறிச்சிக்கு ஏன் சார் கண்ணீர் வரல? என்ன 61 பேர் செத்து வராத கண்ணீர் இப்ப வருது சார். அங்க எவனும் பள்ளிக்கூடத்து புள்ள சாவலைங்க. ஐயோ கடவுளே, குடும்பமா கொத்து கொத்தா செத்துருக்காங்க. அந்த வழியே உங்களுக்கு அவன் உங்க கம்பெனி சார் திமிரடிச்சு குடிச்சிட்டு செத்தான். நீங்க தான் கள்ளச்சாராயம் காய்ச்சறது வித்தது. பிஜேபில இருந்து திமிரடிச்சு குடிச்சவனுக்கு 10 லட்சம் கொடுத்தீங்க. ஒரு நிமிஷம். அவனுக்கு கொடுக்கல சார், அவன் செத்துட்டான் போயிட்டான். அவன் பெத்து போட்டான் பார் புள்ள. அந்த புள்ள நினைச்சே அழுகல. ஏறி புள்ள வந்துருச்சு இல்ல? எதுக்குன்ற சார் 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 உங்களுக்கு ஒன்னு பேசுங்க. நீங்க மனசாட்சியோட புள்ள வந்துருச்சு இல்ல? மனசாட்சி இவரே மனசாட்சியோட அந்த புள்ளைய நினைச்சீங்களா? ஏன் அழுக வரல? அதுக்கும் காரணம் யார் தெரியுமா? வித்தது நீங்க தான். கள்ளக்குறிச்சி நரேந்திர மோடியா அமித் ஷாவா? நான் சொல்றேன் அதே பிஜேபி அங்க பாண்டிச்சேரியில இருந்து அனுப்புன சரக்கு தான் சார். மக்கள் என்ன சொல்லுவாங்க? சாராய வருமானம் எல்லாம் திமுக தான் சார். நல்ல சாராயமோ கள்ள சாராயமோ பாருங்க. இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் பாட்டு பாப்புலர் ஆயிடுச்சு சார். பாட்டிலுக்கு 10 ரூபாய். தமிழ்நாட்டுல எங்கேயாவது பாட்டிலுக்கு 10 ரூபாய்க்கெல்லாம் ப்ரமோஷன் கொடுக்குறீங்களே. முக்கியமான பாயிண்ட் சொல்றேன். தமிழ்நாட்டில் எங்கேயாவது அபின் பிரவுன் சுகர் இதெல்லாம் விளையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது எல்லாம் அங்கிருந்து குஜராத்ல இருந்து பிஜேபியால் கடத்தப்பட்டு குஜராத்ல விற்கப்பட்டது. மாற்றினது யாரு சார்? மாற்றினது யார் சார்? சாதிக்கு யார் சார்? உங்களுடைய இளைஞரணி தலைவர். அனுப்பி வச்சத நீங்க நீங்களும் சொல்றீங்க. அனுப்பி வச்சத நீங்க தானே? யார் அனுப்பி வச்சாங்க? அவன் டெல்லியில இருந்து அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்து அனுப்புனதே நீங்க தானே? திரு ராஜகம்பீரன் அப்பாஸ் அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். திரு பெருமாள் மணி, இன்னைக்கு நீதிமன்றத்திலிருந்து காலையிலேருந்து வந்திருக்கக்கூடிய அடுத்தடுத்த அதிரடிகள் விஜய் அரசியலுக்கு ஒரு பெரிய பின்னடைவு தானே? இல்லை, இது வந்து எப்படி பார்க்க வேண்டியது இருக்குன்னா, முதலமைச்சர் தலைமையிலான இந்த அரசு காட்டிய ஒரு நிதானம் இருக்குல்ல, அந்த இடத்துலேருந்து தான் இன்றைய நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகள், அதில் நீதிமன்றத்தில் பேசப்பட்ட விஷயங்கள்
இதையெல்லாம் நம்ம இணைச்சு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த சம்பவம் நடந்த இன்றைக்கு நீதிமன்றம் சொல்லுதில்ல, நீங்கள் வந்து உதாரணத்துக்கு அந்த வாகனத்தை நீங்கள் வந்து பறிமுதல் செய்ய. ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்க, அன்றைக்கு இந்த அரசு நினைச்சிருந்தா அந்த விமானத்தை கூட அவங்க வந்து நிறுத்தி வச்சிருக்க முடியும் இல்லையா? அதற்கு கூட அதிகாரம் இருக்கிறது, அரசால் அது முடியும். அதற்கு ஒரு பெரியதில்லை, ஒரு இன்ஸ்பெக்டரால் அந்த வேலையை வந்து செஞ்சிருக்க முடியும். ஆனால் அன்றைக்கு அப்படி ஒரு முன்கை அரசு எடுத்திருக்குமே ஆனால் நீதிமன்றத்தில் அவங்களோட பிரேயர் எல்லாமே வேற மாதிரி இருந்திருக்கும். என்ன நடக்குது அப்படின்னா, இதில் வந்து சமூக வலைதளங்களில் ஒரு கருத்தாக்கம் தீவிரமாக வைக்கப்படுகிறது. அரசு சார்ந்த விஷயங்கள், இந்த ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதெல்லாம் ஒரு விமர்சனம் மிக கடுமையாக வைக்கப்படுகிறது. அப்படியாப்பட்ட சூழலில் தாவேக தலைவர் ஐயா விஜய் அவர்கள் பேசிய அந்த வீடியோவும் திராவிட முன்னேற்ற கழக தலைவருக்கு அல்லது முதலமைச்சர் அவர்களுக்கு நேரடியாக சவால் விடுகிற ஒரு வீடியோவாக இருக்கிறது. ஆனால் இந்த காலகட்டத்தில், அதாவது நீங்கள் சமூக வலைதளத்தை கவனத்தில் எடுத்துக்கங்க, அந்த வீடியோவை கவனத்தில் எடுத்துக்கங்க. இந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசு, அதன் முதலமைச்சர் காட்டிய பொறுமை இருக்குல்ல, அல்லது ஒரு பெருந்தன்மை அல்லது ஒரு ஜனநாயக பண்பு, நீங்கள் அதை எப்படி வேணால் சொல்லிக்கலாம், அது இன்றைக்கு நீதிமன்றத்தினுடைய இருவேறு அமர்வுகள் சுட்டிக்காட்டிய பல்வேறு விஷயங்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் இன்றைக்கு சரியாக கையாண்டிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? சரியாக மட்டுமல்ல, இதுவரை தமிழக அரசியல் களத்தில் எந்த ஒரு கட்சியும் இல்லை, அது எதனால் அப்படி சொல்கிறீங்க? ஐ வுட் லைக் டு அண்டர்ஸ்டாண்ட். இல்லை நீங்கள் இந்த மாதிரி ஒரு 40 வேறு எப்படி கையாண்டு நீங்கள் வந்து அதிரடியாக கைது செஞ்சிருக்க முடியும், வாகனத்தை பறிமுதல் செஞ்சிருக்க முடியும். இந்த நிதானம் வந்து பொருள் பொதிந்தது, ஜனநாயகமானதுன்னு கூட சொல்கிறீங்க. அது வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, அதோட இம்ப்ளிகேஷன்ஸ். சார், இப்போ இந்த நிகழ்ச்சி வந்து, இந்த விபத்து என்பது ஒரு தாவேகாவினுடைய ஒரு நிகழ்ச்சியில் நடந்திருக்கிறது. அவர்கள் யாருமே களத்துக்கு போகவில்லை. அவர்கள் யாருமே வழக்கமாக மரபாக தமிழக அரசியலில் என்ன நடக்கும், இப்படியாப்பட்ட ஒரு சிக்கல் நடந்தது அப்படின்னா தலைவர்கள் போகாமல் இருந்தால் கூட அந்த கட்சியினர் வந்து அந்த இடத்துக்கு போவாங்க. அங்கே தங்களால் அந்த ஏதாவது பண்ணி அந்த சூழலை அமைதியாக்குவதற்கு முயற்சி செய்வார்கள். திமுகவுடைய அனுபவமும் தாவேகாவுடைய அனுபவமும் இனிமே வெளிப்படுத்துன்னு பார்க்கலாமா? அது ஒரு புதிய கட்சி. அந்த இடத்துல வந்து நீங்கள் தாவேகாவை முதல்வர் புரிந்து கொண்ட விதம்னு ஒன்று இருக்குல்ல, அல்லது ஏனைய கட்சிகள் எல்லோருமே அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க ஒரு புதிய கட்சி, அவங்களுக்கு அனுபவம் இல்லை, அவங்க இந்த இடத்துல வந்திருக்கணும், வராமல் இருக்காங்க அப்படிங்கிறது ஒன்று. இரண்டாவது, அந்த இடத்தில் அது மொத்தமாகவே அந்த தாவேகா என்கிற அரசியல் கட்சியினுடைய செயல்பாடு என்பது மொத்தமாக தமிழகத்தினுடைய அரசியல் சூழலில் இதுவரை இல்லாத வகையில் விலகி நின்றது. நாம் எந்த ஒரு சிக்கலை எடுத்தாலும் இவர் ஏன் போகலை, அவர் ஏன் போகலை அப்படின்னு நம்ம ஒரு சிலரை சுட்டிக்காட்டி கேட்கலாம். ஆனால் இன்றைக்கு நீதிமன்றம் சொல்லுதுல, நீங்கள் யாருமே களத்துக்கு போகலையே அப்படின்ற ஒரு அதிருப்தியை அல்லது ஒரு வருத்தத்தை வந்து நீதிமன்றம் தெரிவிக்குதுல. இதை பார்த்தீங்கன்னா இதை தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியுமே சொல்லலை. ஏன்னா அதுதான் தமிழக, அவங்க ஒரு புதிய கட்சி, ஒரு லாங் ரோப் கொடுக்குறாங்க, எல்லாருமே கொடுத்தாங்க. அப்போ இன்றைக்கு அது ஒரு நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு உள்ளாகி ஒரு ஜனநாயகத்தினுடைய மூன்றாவது தூணாக கருதப்படுகிற ஒரு நீதிமன்றத்தின் வழியாக அது வருகிறது. இப்போ ஆனால் ஊடகம் இன்னைக்கு நீதிமன்றம் ஏன் செய்யலன்னு கேட்ட செயலை திமுக அரசு செய்திருந்தா அது வந்து ஒரு பர்சிக்யூஷன், பழி வாங்குறாங்கிற நரேட்டிவ் வலுப்பட்டிருக்கும். யாருமே சொல்லல, நீங்க திமுக செய்யலங்கிறது மட்டும் இல்ல, எந்த கட்சியுமே அதை சுட்டி காட்டல. திருமாவளவன் கேட்டாரு ஏன் அவர்கள் வழக்கு இல்லைன்னு. இல்ல அது வழக்கு இல்லை. நானே ஒவ்வொரு பாயிண்டா நம்ம போலாம். அந்த தாவேகாவினுடைய ஆப்சன்ஸ் இருக்குல்ல, ஒட்டு மொத்தமா நீங்க யாருமே அங்க இல்லையே, ஏன் அப்படிங்கறத இன்னைக்கு நீதிமன்றம் சுட்டி காட்டுது. ரெண்டாவது, அந்த வழக்குங்கிற இடத்துக்கு நம்ம வரலாம். அந்த வழக்குங்கிற இடத்துல இன்றைக்கு நீதிமன்றம் கேட்குது, ஏன் வந்து நீங்க வழக்கு, ஏன்னா அவர் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர், அவருக்கு என்று ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு, ரசிகர்கள் தொண்டர்களாக மாறுகிறார்கள். திராவிட முன்னேற்றம் அது நிச்சயமா மாறுறாங்க, அதை நம்ம மறுக்கவே முடியாது. அவர்கள் தொண்டர்களாக மாறுகிறார்கள், அவர்கள் தாங்கள் ஏற்றுக்கொண்ட தலைமைக்கு விசுவாசமாக இருக்கிறார்கள். லேக் ஆஃப் பொலிட்டிசைசேஷனும் கூட இந்த அன்ரூலி பிஹேவியருக்கோ இல்லாட்டி இந்த சிச்சுவேஷனுக்கோ காரணம்னு பார்க்க முடியாதா? இல்லை சரி, அது ஒரு அன்ரூலின்னு பார்க்க முடியாது. அது அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி அனுபவம் இல்லை. இப்போ நீங்க வந்து அந்த கட்சி வருது சார், நிற்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் கோபுரத்தில் போய் நிற்கிறது வந்து அன்ரூலி பிஹேவியர் எல்லாமே என்ன சார்? இல்லை ஹரி, நானே இந்த இடத்துல உட்காந்து அதை நான் நியாயப்படுத்தி பேசியிருக்கேன். அவங்க தவறுறது, அவங்க வந்து மேலேருந்து குதிக்கிறது, இது எல்லாத்தையும் நானே கூட இந்த இடத்துல இருந்து ஞாபகப்படுத்தி பேசியிருக்கேன். என்னன்னா ஹரி, அவங்க வந்து
ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரே தமிழக அரசியல் சூழல்ல ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதானே எந்திரிச்சு வராரு. நமக்கு ஐயா எம்ஜிஆர் வந்த பொழுது, ஐயா எம்ஜிஆருக்காக அவருடைய உடல்நலம் சரியில்லாமல் இருந்த பொழுது மயானத்தில் போய் நேர்த்திக்கடன் செய்தவர்களை எல்லாம் அன்றைக்கு ஊடகங்கள் விமர்சித்திருக்கின்றன, பச்சை குத்தியதை விமர்சித்திருக்கிறார்கள். அவரும் நீங்க ஐயா எம்ஜிஆர் அவர்களும் 10 மணிக்கு வரேன்னு சொன்னா இரவு 2 மணி 3 மணிக்கெல்லாம் கூட அந்த புள்ளிக்கு போயிருக்காங்க. அதெல்லாம் நடந்திருக்கு. ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் வருகிற பொழுது இதெல்லாம் நடப்பது இயல்புதான். ஆனால் 40 பேர் சார்தா இல்ல அது எதிர்பாராமல் நடந்த விபத்துகரி. அதை எப்படி அந்த உற்சாகத்தில் அது எதிர்பாராமல் நடந்து விட்டது. ஒரு நடிகர் அவருடைய கெரியருடைய உச்சத்தில் இருக்கிறார், அவர் அரசியல் களத்துக்கு வருகிறார், அப்ப இது எல்லாமே நடக்குது. அப்படி வருகிற பொழுது எதிர்பாராமல் ஒரு விபத்து நடந்து விட்டது. அந்த விபத்தை எல்லா கட்சிகளுமே ஓகே, அவங்களுக்கு இதான் புதிய களம், அப்ப நம்மளால எவ்வளவு முடியுமோ அதை செய்வோம், எல்லாருமே ஒரு லைனை தாண்டாமலே இருந்தாங்க. ஏன்னா இன்றைக்கு நீதிமன்றம் சொன்ன பல கடுமையான விஷயங்களை தமிழகத்தினுடைய பெரும்பாலான அரசியல் கட்சிகள் செய்யல. அதே நேரம் இன்னொன்னு என்ன கவனிக்கணும்னா, நிர்வாக ரீதியாகவும் அதுக்கு அரசியல் காரணங்கள் இருக்குமோ? எதுக்கு இந்த கட்சிகள் கடுமை காட்டாம ஒரு லாங் ரோ கொடுத்ததுக்கு? இல்ல, அது நீங்க தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சிகளுக்கான இங்க ஒரு பண்பட்ட சூழல் இருக்குல்ல, அதுதான் நம்ம பொலிட்டிக்கல் கால்குலேஷன். இல்ல நிச்சயமாக இந்த இடத்துல எஸ் சார் ரொம்ப உயர்த்தி பேசுறாரு, முதல்வரின் கவனத்தை கவர வேண்டும் என்பதற்காக நினைக்கிறேன். ஆனா ஒரே ஒரு கேள்வி சாருக்கு வைக்கிறேன். ரொம்ப பண்பட்ட அரசியல்ங்கிறாரு. 2005 நவம்பர் 18 நிவாரணப் பொருட்கள் வழங்கும் போது இதே மாதிரி தள்ளுமுள்ளு ஏற்பட்டு 42 பேர் மிதிபட்டு இறந்தாங்க தமிழகத்தில். அவங்க மேடம் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில். எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் பெரும் போராட்டம் நடத்தினார், உடனடியாக பதவி விலக வேண்டும், முதல்வருக்குத்தான் இந்த பொறுப்பு இருக்கிறது. இதே ஸ்டாம்பேட் இதே மாதிரி நடந்தப்ப போராடினார் அவர் எதிர்க்கட்சி தலைவராக. இந்த ஸ்டாம்பேட் நடந்ததுக்கு முதல்வர் தான் பொறுப்பேற்க வேண்டும், ஆட்சியாளர் தான் பொறுப்பேற்க வேண்டும். அந்த கண்ணியம் இப்ப ஏன் இல்லாம போச்சு? பண்பட்ட அரசியல் ஏன் இப்ப புண்பட்ட அரசியல் ஆச்சு? சொல்லுங்க. பண்பட்ட அரசியல் ஏன் புண்பட்ட அரசியல் நடந்தது? காரணத்துக்கு வாங்க, கேளுக்கு பதில் சொல்லுங்க. காரணத்தை விடுங்க. நீங்க சொன்னாரா இல்லையா? ராஜினாமா கேட்டாரா இல்லையா? நாங்க சொன்னோம். யாரால் நடந்தீங்களா இல்லையா? உங்களால தான் நடந்திருக்கு. நீங்க தான் அங்கேயே கலடா பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்க நடந்த மாதிரி என்ன பண்றது? இதுதான் நான் இப்ப முன்னால சொன்ன பாருங்க, இந்த கூட்டத்தில் நெரிச்சு கொள்ற கம்பெனின்னு இதுதான். இப்ப எங்களை சொல்லல, நீங்களா எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லங்கிறீங்க. இப்ப இவர் சொல்றாருல, அன்னைக்கு நாங்க சொன்னோம். நடந்தது இப்படி ஒரு வித்தை உங்களுக்கு கட்சிக்கும் தெரியும், நீங்க தான் அறிவிக்கிறீங்க. அவங்களோட அராஜகத்தால் நடந்தது, அவங்களோட அட்டூழியத்தால். இதை நோட் பண்ணிக்கோங்க. அதனால நவுத்துங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. மணிசன், அதாவது இப்போ இந்த சம்பவம் போன வாரம் சனிக்கிழமை நடக்குது. இன்றைக்கு ஏறக்குறைய ஒரு வார அளவில் நீதிமன்றம் அதனுடைய அப்சர்வேஷனாக நீதிமன்றத்துக்குள் பல விஷயங்கள் சொல்லப்படுகிறது. இப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தாவேகால இருந்து ஒரு ஐடி ஹேண்டில் ஒன்று போட்டிருக்காங்க, மதுரையை சேர்ந்த ஐடி ஹேண்டில். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீதிபதிகளை நீங்கள் விமர்சிக்க வேண்டாம், தோழர்கள் அமைதி காக்கவும் அப்படின்னு அதுவே ஐடி ஹேண்டர்ல சொல்லி தான் தெரியும். அவங்க போட்டிருக்காங்க. ஒரு மதுரை சவுத்தோ ஏதோ இல்ல சார், அதுவே அந்த தொண்டர்களுக்கு நீதிபதிகளை நீங்க பக்குவப்படுத்த முடியும். நீங்க அப்ப இது என்ன பொலிட்டிசைஸ் ஆன பார்ட்டி சார்? இங்க பாருங்க, நம்ம இன்றைக்கு you should not state the obvious ல சார். இங்க பாருங்க, நம்ம என்னன்னா இந்த சூழலுக்குள்ள ஒவ்வொரு விஷயமா நடக்குது. இப்போ அரசியல் கட்சிகள் காத்த மௌனம், நிர்வாகம் காட்டிய பொறுமை, அதையெல்லாம் இன்றைக்கு நீதிமன்றம் காட்டுகிற கடுமை, இது எல்லாவற்றையும் இணைத்துதான் இப்போ அரசு என்ன சொல்லுது? நாங்க புதிதாக நெறிமுறைகளை வகுக்கிறோம் அப்படின்னு சொல்லுது. அதே நேரத்தில் சமூக வலைதளங்கள்ல ஒரு எல்லையை கடந்து எழுதியவர்கள் மேல வழக்கு பதிவு செஞ்சு அவங்கள கைது பண்ணவும் செஞ்சாங்க. இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் மிக நீண்ட காலத்திற்கு பிறகு தமிழக அரசியல் களத்திற்கு வருகிறார் என்பதை அவரோடு போட்டியில் இருக்கிற கட்சிகள் ஏற்றுக்கொண்டு பொறுத்துக்க முடியல. மணி சார் சொல்றது என்ன சார்? இது நியாயம் என்ன? கரிஸ்மாட்டிக் என்ன சார் இது? என்ன பெயிண்ட் அடிச்சு பிளேடு பக்கரி கொண்டு ரோட்டில் விட்ட மாதிரி என்ன சார் இது? ஏன்னா பெரிய போப்பாண்டவர் வராரு, பொதுமக்கள் அப்படியே நின்று ஆசீர்வாதம் வாங்கிட்டு கூட்டுக்கு போகிறதுக்காக வர்றாரு. 4 தாட்டி திருச்சிக்கு போக சொல்லுது சார். அதுக்கப்புறம் 10 பேர் ரோட்டில் நிற்கிறாங்க. நான் பார்க்குறேன், வீட்டுக்கு கொண்டு பெரியாருக்கு பிறந்த 4 நாளும் பெரியார் படத்தை எடுத்துட்டு வா, மாலையை நானே கொண்டு உள்ளே போட்டுக்கிறேன்னு அவரே பிடிச்சிட்டு வீட்டில் உட்கார வச்சு மாலை போடுற கம்பெனி. ஏதோ வராரு, பார்க்க ஓடுற ஒரு ஆர்வம், இவ்வளோதான். அது என்ன 8 வயசு 9 வயசு? இதுக்கு பேர் என்னது?
என்ன அர்த்தம்? அந்த மாதிரி குழந்தைங்க எந்த சரி, கட்சிக்கு இதுல கொடுக்க போறாங்க சார்? இல்ல, என்ன சார் அண்ணன் அர்த்தம்? அண்ணன் சொன்ன பாயிண்ட்ல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, அவரை ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர்னு சொல்றதையே அண்ணனால வந்து அதுக்கு ஒரு எதிர்வினை ஆற்றணும்னு அண்ணன் சொல்றாங்க. ஆனால் இவர்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் எங்க வந்து இவர்களுக்கு வழிகாட்டியாக போறாருன்னா, வழிகாட்டியா? ஒரு இவர்களுக்கு இந்த போன்ற ஒரு இப்போ அது ஒரு கோபத்தினுடைய வெளிப்பாடுன்னு எடுத்துக்கலாம். அல்லது அப்போ அவர் எங்க காட்டுறாருன்னா, தாவேகாவனுடைய தலைவர் சொல்றாரு, என்ன என் மேல நீங்க வந்து என்ன அரெஸ்ட் பண்றதா இருந்தா நான் வீட்டிலேயோ இல்லை வந்து அலுவலகத்திலேயோ தான் இருப்பேன். சிஎம் சார்னு அட்ரஸ் பண்ணி இந்த நேரத்தில் வீடியோ வெளியிட்ட போது கூட அவர் ஒரு பொறுமை காக்கிறார். அப்ப என்னன்னா, அவர் இரண்டு காரியங்களை அவர் இரண்டு காரியங்களை செய்கிறார். இல்ல அண்ணன் முடிச்சிடறேன் அண்ணன் ரெண்டு காரியங்களை அவர் செய்கிறார். இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் அல்லது இவரை அண்ணனை போன்ற நிர்வாகிகள் வந்து ஒரு புறத்தில் ஆத்திரப்படுகிறவர்களையும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்றாரு. அதே நேரத்தில் நிர்வாக ரீதியான நடவடிக்கைகளையும் சரியான திசையில் கொண்டு செல்கிறார். அதுதான் இன்றைக்கு நீதிமன்றத்தில் உறுதிப்பட்டு இருக்கிறது. ஓகே, நிறைய கேள்வி கேட்பீங்க. திரு ராஜகம்பீரன் ஸ்ரீகாந்த் அவர்களுடைய வாதத்தை கேட்டிருப்பீங்க. எல்லாத்துக்கும் எங்களை தான் குறை சொல்வீங்களா? பக் ஸ்டாப்ஸ் வித் த கவர்மெண்ட். கோர்ட்டு கூட கவர்மெண்ட்டையும் தானே கேட்குது, நாங்க அரசை கேட்குறோங்கிறாங்க. எல்லாத்துக்கும் எங்க மேல பழியா அப்படிங்கிறார். இல்லை, இதற்கான அரசியலை முதலில் தொடங்கி வைத்ததே பாஜக தான். பாஜக வந்து அந்த களத்திற்கு சென்றதற்கு பின்பு விஜய் பேசுவதற்கு தயங்குகிற ஒரு சூழ்நிலை இருந்தபோது கூட அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, காவல்துறையினுடைய பாதுகாப்பு ஏற்பாடு சரியாக இல்லை, நிர்வாக சீர்கேடு என்று அவருக்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்தாங்க. அவர் 3 நாளா போய் பதுங்கிட்டாரு. அவர் இரங்கல் அறிக்கையை தெரிவிப்பதற்கு கூட 72 மணி நேரம் கழிச்சு பதுங்கி ஒரு கோழைத்தனமாகத்தான் அவர் வெளியில வர்றாரு. அதற்கு பாதை போட்டு தர்ற வேலையை பாஜக தான் செய்தது. எனவே இதை முதலில் அரசியலாக்கி பாஜக தான். ஸ்ரீகாந்த் அவர் இந்த வார் ரூம் எல்லாம் இருக்காருன்னு நினைக்கிறேன். இல்லங்க, தனி விமானத்துல நள்ளிரவுல வந்து மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்த முதலமைச்சரை வந்து குற்றப்படுத்துவது என்பது என்ன வகையான அரசியல் நாகரிக பண்பாடு நான் கேட்கிறேன். தனி விமானத்தில் தப்பிச்சு போன ஒரு தலைவரா தனி விமானத்தில் வந்து மக்களுடைய நலனுக்காக நள்ளிரவிலே கண்விழித்து ஒரு 72 வயது கடந்தவரே உடனடியாக அமைச்சர்களுக்கு உத்தரவிட்டு, மருத்துவ அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு, கலெக்டருக்கு உத்தரவிட்டு பாதிக்கப்பட்டவர்களை போய் பார்த்து, தனியார் மருத்துவமனையில் இருந்தா கூட பரவாயில்ல, அதற்கான கட்டணத்தை அரசாங்கம் கட்டும் என்று அவசரமாக நிவாரணத்தை அறிவித்து உடனடியாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாதிக்கப்பட்டவர்களின் கண்ணீருக்கு பொறுப்பேற்றுக் கொண்டவர்கள். அது மட்டுமல்ல, அதில் உயிரிழந்தவர்கள் எல்லாருமே நம்மளுடைய தமிழ் சொந்தங்கள், தமிழ் உறவுகள் தான் என்று பெருந்தன்மையோடு பேசினாரே தவிர அரசியல் பாகுபாட்டை விதைக்கிறதுக்கு எந்த முயற்சியையும் வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் செய்யவே இல்லை. ஸ்ரீகாந்த் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. அதாவது ரொம்ப தெளிவா வந்து அவருக்கு இருக்க ஒரே ஒரு பாயிண்ட்டை சொல்றாரே தவிர, நான் முன்னரே பேசும்போது அந்த கேள்வி வச்சேன். இந்த அரசியல் செய்கிறார், இந்த அவலத்தில் வந்து தன்னுடைய கட்சிக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு பதட்டம் அடைந்து அவர் போனதை இவர் நியாயப்படுத்தி பேசுறார். இதற்கு முன்னாடி மிகப்பெரிய சொல்லியிருப்பீங்க, முதலமைச்சர் போக வேண்டாமா? கண்டிப்பா கேட்டோம். கள்ளக்குறிச்சிக்கு ஏன் போலன்னு கேட்டோம், சிவகங்கைக்கு ஏன் போலன்னு கேட்டோம், அவரை போலன்னு கேட்டோம். ஏன் போனோம்னு நாங்க கேட்கல. இப்ப நாங்க போனதை அவங்க குறை சொல்றாங்களே, பயந்து போய் வந்தாங்க. ஏன்னா முதல் குரல் பாஜக கொடுத்துருச்சு. நாங்க குரல் கொடுத்தது காரணம் மக்களுக்கான இயக்கம். நாங்க விஜய்க்கு அதைத்தான் நான் சிரிச்சேன். மக்கள் வந்து மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், மக்களுக்காக குரல் கொடுத்தத அவங்க வந்து பார்த்து பயந்து போய் ஓடி வந்தார் சிஎம். அதனால எங்கடா பாஜக நல்ல பேர் ஆயிட போதேன்னு வந்தார். இதை கேளுங்க சார். அப்ப பிஜேபி ஏன் பயந்துட்டாங்க? இதெல்லாம் ஓடி ஓடியாந்தது வரவே ஓடி வந்தா. நாங்க தான் குழுவா வந்து இறங்கி. நீங்க உண்மையை சார், உங்க மணியில கனம் இல்லல்ல, பயம் இல்லல்ல, அந்த மண்ணுக்கே உத்தரவிடல. நான் சொல்றேன் சார். சார் கோர்ட் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அந்த மண்ணுக்கே சொந்தக்காரான அண்ணாமலையையும் சேர்த்து தான் திட்டினாரு. அண்ணாமலை ஏற்பாடுல நடந்திருக்க கூடாதுன்னு என்ன நிச்சயம்? நான் இப்ப கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. இதுக்கு என்ன ஆதாரம்? இப்ப நாங்க பண்றதுக்கு என்ன ஆதாரம்? ஏன் சார் அப்பையில இதே விஷயம் நாயேந்திர சொல்றாரு, சொல்லவே இல்லையே சார். திமுக நீங்க தான் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. உணர்ச்சி குறுகுறுக்குறா, ரவுடிகள் கத்தி எனக்கு ஒரு விஷயம் தெளிவுபடுத்துங்க. நெறியாளர் சொல்லுங்க. நான் என் வாயில சொன்னேன், நீங்க பண்ணீங்க. என்ன சொன்னாரு? அப்பையில இருந்து கூட்டத்துல நாயேந்திரன் என்ன சொன்னாரு? அங்கே திமுக ரவுடிகள் உள்ளே போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நான் சொல்லவே இல்லை. நயினார் நாகேந்திரன். அப்ப என்ன அர்த்தம்? அங்க கத்தியோடு போனார்கள், ரவுடிகள் உள்ளே போனார்கள். என்ன இவர் எங்கேருந்து வந்தார் உள்ளார?
எங்க தலைவர் நாங்க கும்பலுக்கு போனவங்களாம் இவர்கிட்ட அட்ரஸ் கொடுத்தா உள்ள வந்தோம். அந்த மாதிரியாக பேசக்கூடிய தலைவரும் இல்லை. அவர் அந்த மாதிரி ரவுடிகள் போனார்கள் சொல்லல. இது தவறான கருத்து. நான் ஏற்கவும் இல்லை. எங்களுக்கே ஒரு டவுட். சொல்லக்கூடிய தலைவரும் இல்லை. ஆனா உங்களுக்கு ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு. என்ன டவுட்னா, இந்த பக்கம் எது நடந்தாலும் முதல்வருக்கும் ஆட்சிக்கும் தான் கெட்ட பேர் வரும். இந்த பக்கம் இழப்பு விஜய் கட்சிக்கு தான். நடுவில் உருவா சந்தில சிந்து பாடு ஒன்று எடப்பாடி அண்ணாமலைக்கு செஞ்சிருக்க கூடாது. என்ன நிச்சயம் இது ஆதாரம் இல்லாம அப்படிலாம் பேசுவாங்க. இங்க நடக்கிறது அத்தனையும் ஆதாரம் இல்லாம தான் சார் குற்றச்சாட்டு. ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு நீங்க ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கீங்க. என்ன ஒப்புதல்? நீங்க சொன்னீங்க நாங்க தான் பண்ணோம். நீங்க ஒப்புதல் வாக்குமூலம் தரீங்க. எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்ல. எப்படி நான் என்ன உங்களுக்கு இந்த மாதிரி யாரும் சிந்திக்கவே இல்லை. நீங்க தான் ஒப்புதல் வாக்குமூலம் தரீங்க. ரொம்ப அவலமா இருக்கு. இப்படி கூட திமுக கேவலமா இருக்கு. இறந்து போன மக்கள்ல அவங்க மரணத்துல ஒரு இளவு வீட்டுல அழுத ஆள கூட நாடகம் சொன்ன கம்பெனி இது. அப்ப யார் நாடகம் ஆடுறது? ஓகே, திரு ராஜகம்பீரன் கேட்போம். திரு ராஜகம்பீரன், இப்போ பாஜகவையும் தாவேக்காவையும் இணைக்கக்கூடிய குற்றச்சாட்டு பார்க்குறோம். இன்னைக்கு அண்ணாமலை தெளிவாக சொல்றாரு. அவங்க போய் கேளுங்கன்னா, நாங்கள் என்ன அவங்களுக்கு மார்க்கெட்டிங் ஏஜென்ட் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ரெண்டு பேரையும் இணைப்பது அப்படிங்கிற ஒரு ஆளுங்கட்சியை கேட்கறதுனாலே விஜய் அவங்க கையில் எடுத்துட்டாங்க, அவங்க கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற அந்த வாதம் சரியா? இல்ல, திமுக எதிர்ப்பு என்பதுதான் அவருடைய முழுமையான கொள்கையாக இருக்கிறது. அவர் பாஜக எதிர்ப்பை ஒரு ஒரு ஊர்கா மாதிரி தொட்டுக்கிறாரே தவிர அவருடைய முழுமையான எதிர்ப்பு என்பது திமுக மேலதான் அவர் முழுமையாக செலுத்துகிறாரே. அப்ப திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற ஏற்கனவே குறிக்கோள் இருக்கிற பாஜக இந்த ஒரு புள்ளியில ஒன்றிணைவதற்கான சாத்தியமாக விஜய்க்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நெருக்கடியை எப்படியாவது பயன்படுத்தி கொண்டு தங்களுடைய வலைக்குள்ளே அவரை கொண்டு வர வேண்டும் என்பதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். ஏன்னா விஜய்க்கு அரசியல் அனுபவம் கிடையாது என்பது மட்டுமல்ல, அரசியலை எப்படி நடத்த வேண்டும் என்கிற அடிப்படையான பண்புகள் கூட அவர்கிட்ட கிடையாது. அவர் இன்னும் ரசிகர் மன்றத்தை தான் நடத்திக்கிட்டு இருக்காரு. அவர் கட்சியினுடைய ரசிகர்கள் இன்னும் தொண்டர்களா மாறலைன்னு பல பேர் சொல்றாங்க. நான் சொன்னேன், விஜயே இன்னும் அரசியல்படுத்தப்படல. எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படை பண்பை அவர் இன்னும் கற்றுக்கொள்ளல. அவர் ஒரு இரங்கல் அறிக்கையில சிஎம் சார் நீ வேணா முடிஞ்சா அந்த வில்லன்ட்ட ஹீரோ டயலாக் பேசுற மாதிரி முடிஞ்சா தொட்டுப்பார் அப்படிங்கிற மாதிரி என்னைய நேரடியா கைது செய்யுங்க, ஆளை தொடாதீங்க அப்படின்னு பஞ்சு டயலாக் பேசிட்டு இருக்காரு. அதாவது சாவு வீட்டுல கூட இன்னும் சினிமா ஷூட்டிங்ல இருக்கிற மனநிலையில இருந்து அவர் இன்னும் விடுபடவே இல்லை. அதனால விஜய் ஒரு அரசியல்வாதி கிடையாது. இந்த மாதிரி ஒரு அறவேக்காட்டுத்தனமான அரசியல்வாதிகளை எளிதாக கை கொள்ளலாம் என்று பாஜக திட்டம் போடுவதனுடைய விளைவுதான். இவங்க எதுக்காக விஜய்க்கு முட்டு கொடுக்குறாங்க? நான் என்ன கேட்கிறேன், இந்த பிரச்சனையில நீங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பக்கத்துல நிக்காம பாதிப்பை உண்டாக்குன தாவேகா பக்கம் ஏன் பாஜக நிக்குது? பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பக்கத்துல நிக்கிற நீங்க ஏன் சார் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட மாட்டேங்கிறீங்க? ஒரு நபர் கமிஷனர் கூட நீங்க தான் நியமிக்கிறீங்க, இன்னார் தான் இருப்பாங்க அதுக்கு தலைவராகன்னு. அது கூட கோர்ட்டு கிட்ட விடலாம்ல, கோர்ட்டை நியமிக்க சொல்லல. இன்னைக்கு அதிகாரி மாத்தி இருக்காங்கல்ல, விசாரணை அதிகாரி மாத்துறாங்களா இல்லையா? இன்னைக்கு கோர்ட்டு நீங்க சொன்ன விசாரணை அதிகாரி மாத்துறாங்களா இல்லையா? சிபிஐ விசாரணை சார், என் கேள்வியை உள்வாங்கிட்டு பதில் சொல்லுங்க. என்ன முகாந்திரம் தான் கோர்ட் உடனே கொடுத்துருக்கோம். கோர்ட்டே கொடுத்துருக்குமே, கொடுக்க வேண்டியதுதானே. நீதிபதி சிஎம் கொடுக்கலாம்ல, மடியில கணம் இல்லல்ல. அவர்தான் சொல்றாருல, ராஜகம்பீரன் அவ்வளவு விளக்கமாக சொல்றாரு. அவர் ஏஜென்சி மேல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு அவரே சொல்வாரா? அவரோட சிவகங்கை கூட்டிங்க, சிவகங்கையில மட்டும் உங்க ஏஜென்சி மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அப்ப நீதிபதிக்கு நம்பிக்கை இல்லையா? சார், சிபிஐ மேல நீதிபதிக்கு நம்பிக்கை இல்லையா? சார், நீதிபதியே இவர் என்ன கேக்குறது? இத்தனை நாள் மத்திய அரசு தானே சிபிஐ வந்தாங்க, இப்ப வர முடியல. யாரை காப்பாத்த? சிபிஐ காப்பாத்துற வேலையை தான் பார்க்கும். இப்ப நான் திரும்பி கேட்கிறேன், என்ன ஆதவ அர்ஜுனாவை காப்பாத்தவா இல்ல விஜயை காப்பாத்தி கட்டுப்பாட்டு கொண்டு வரவா? நீங்க உங்களை காப்பாத்திக்க போறீங்களா? நீங்க உங்க மேல இருக்க குற்றச்சாட்டு இப்ப ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தீங்க. நாங்க தான் கலாட்டா பண்ணோம். தமிழ்நாட்டுல இருக்க நீதியரசர் நாங்க தான் கலாட்டா பண்ணோம், ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தீங்க. யார் சொன்னது? நீங்க தான் சொன்னீங்க கொஞ்சம் முன்னாடி. அது உங்களோட பாரம்பரியம் சார். இல்லங்க சார், நீங்க அப்படி தான் சொன்னீங்க. எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லங்கற வார்த்தை நீங்க தான் சொன்னீங்க. அது உங்களோட பாரம்பரியம் சார். இல்ல சார், நான் எனக்கு வர சந்தேகங்கள் அத்தனையும் சொல்லிட்டேன். நான் என் சந்தேகங்கள் எல்லாம் சொன்னேன். ஒருவேளை பதில் சொல்ல எடப்பாடி பிஜேபி இருக்காதுன்னு என்ன டவுட்? ஒரு கன்வர்ஜென்ஸ் ஆஃப் இன்ட்ரஸ்ட் பிஜேபிக்கும் விஜய்க்கும் இந்த விவகாரத்தால உருவாயிருக்கா இல்ல அது ஒட்டாத புள்ளி? அவர் எப்படிங்க பெரியாரை என்னுடைய கொள்கை தலைவர்னு ஒருத்தர் அறிவிக்கிறாரு, அவர் எப்படி பிஜேபியோட நிழல்ல போய் ஒதுங்குவார்? பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒருவரை தன்னுடைய நிழலில் எடுத்துக்கொள்ளலாம்
அரவணைத்துக் கொள்ளலாம்னு பாஜக எப்படி நினைப்பாங்க? அதிமுகவும் பெரியார் இல்ல அதாவதுங்க 99 என்ன நேரடியாக அதாவது ரெண்டு விஷயம் இருக்குங்க இதுல வந்து. அப்ப இப்ப அந்த வார்த்தை நீங்க ஏத்துக்கிறீங்களா? இல்ல நான் கேக்குறேன் எப்படி வரும்னு கேக்குறேன்ல. அப்படின்னா விஜய் கண்ட்ரோல் உங்க கேள்வி முக்கியமான விஜய் வர்றாரு வராம போறாரு அவர் முடிவு. பெரியார் ஒரு கான்செப்ட் இவங்களா கட்டமைச்சு பேசுறாங்களே ஈவேரா பத்தி. அது என்னன்னா அது எல்லாருக்கும் ஒரு லோகோ சார். பெரியாரிசம் யார் எல்லாருக்கும் ஒரு லோகோ சார். அது ஒரு ப்ராடக்ட் இஷ்யூ இல்லங்கற. ஓகே அது ஒரு இஷ்யூவே இல்ல. அது என்னன்னா திமுக வரல எங்க கூட. அது வந்து ஹரி அதாவது நீங்க கேட்பதனுடைய அர்த்தம் எனக்கு புரியுது. என்னன்னா கூட்டணிக்கு வாய்ப்பில்லை. அதாவது இரண்டு அரசியல் கட்சிகள் கூட்டணியாக போவது என்பது வேறு. அது தேர்தல் நேரத்தில் நடக்கக்கூடியது. இது போன்ற நெருக்கடி நேரங்களில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல போவாங்க. அதுதான் நடக்குமா நடக்காதான் நம்ம இப்ப நடக்காதுங்கறீங்களா? அது வந்து நிச்சயமாக இந்த நேரத்தில் அப்படி. ஏன்னா அவர் ரொம்ப தீவிரமா இருக்காரு. எங்க அவர் வந்து இன்றைக்கு அவரோட அது வழக்கமான நேரத்துல இன்னைக்கு ஒரு பக்கத்துல இருந்து உஷ்ணு வருதுன்னா இன்னொரு பக்கத்துல இருந்து தக்கத்து மாட்டாரா? அவர் கூட கூட்டணிக்கு தயாரா இருக்கிற கட்சிகளோட தான் அவர் பேசுவாரு. நீங்க அவர் கொள்கை ரீதியா எடுத்துட்டாரு. அவர் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர். அவர் கொள்கை ரீதியா வந்து பாஜகவை எதிர்த்துட்டாரு. என்னுடைய கொள்கை எதிரியே நீங்க தான் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அவரோட கூட்டணிக்கு போறதுக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் பல கட்சிகள் பேச்சுவார்த்தை பேசிட்டு இருக்கு. இப்படி ஒரு நெருக்கடி வருதுன்னா கூட்டணிக்கு தயாராக இருக்கிற கட்சிகளோட அவர் போவாரா, கொள்கை எதிரின்னு தான் எதிர்த்த ஒரு கட்சியோட போய் போவார்? கூட்டணிக்கு தயாரா இருக்கிற கட்சி யாரு சார்? பலரும் சார். பலர்னா யாரு சார் பாருங்க, இப்போ நான் என்ன கேக்குறேன், எடப்பாடிட்ட ஒரு வார்த்தை பேச சொல்லுங்க, டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லுங்க. என்னன்னு ஏன்னு கேட்டா கொள்கைக்கும் கூட்டணிக்கும் சம்பந்தம் இல்லை. இல்ல அதெல்லாம் இல்லண்ணே. அண்ணா நீங்க டைவர்ட் பண்றீங்க. இருங்க ஹரி, விஜயை பொறுத்தளவுல அவர் இதுவரைக்கும் அவர் தனியாக பயணித்தவர். இந்த சம்பவத்திற்கு பிறகு கூட்டணி கட்சிகளோடு இணைந்து பயணிப்பது ஒரு தேவை என்பதை நிச்சயமாக தாவேகா உணர்ந்திருக்கும். அவர்கள் யார் யார்? அது எப்படி சொல்ல முடியும்? நீங்க வந்து எடப்பாடி பிஜேபி வேற யாரு சார்? பலரும் வந்து விஜயனுடைய அரசியலை பாராட்டி பேசி பலரும் விஜயனுடைய அரசியலை பாராட்டி பேசியிருக்கிறார்கள். விஜய் ஆபரேட் பண்றது இங்க டெல்லியில இருந்து ஆபரேட். ஆனால் இந்த இடத்துல ஒண்ணு சொல்ல முடியும், நிச்சயமாக ஒரு வலிமையான கூட்டணியை விஜய் இந்த தேர்தலில் கட்டுவார். பலரும் அதற்கு தயாராக இருக்கிறார்கள். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் கட்ட முடியும். நிச்சயமாக அது கொஞ்சம் வேகமா நடக்கும். கேப்போம். ராஜகம்பீரன் இணைத்து பேசலாம், ஆனா ஒட்டாதுங்கிறார். திமுகவும் பிஜேபியும் கன்வர்ஜ் ஆக முடியாதுங்கிறார் திரு பெருமாள்மணி. தாவேகாவும் தாவேகாவை வந்து ஒரு கொள்கை சார்ந்த அரசியல் கட்சியாகவே நாம் வந்து கன்சிடர் பண்ண முடியாது. நண்பர் பெருமாள்மணி வந்து ஏதோ ஒரு பெரியார் கோட்பாட்டையெல்லாம் அவர் வந்து ஏதோ புரிந்து கொண்டவரை போல அவரை வந்து பேசுகிறார். அவங்க வந்து தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள பெரியாரை பேசாமல் அண்ணாவை பேசாமல் அரசியல் செய்ய முடியாது என்கிற கல யதார்த்தத்திற்காக அப்படி ஒரு மாய தோற்றம் இங்கே வந்து, அதாவது அப்படி ஒரு தோற்றம் இணைத்துக் கொள்கிறார்கள். பிஜேபி காரம் பிடிப்பாங்களா? அதுதான் அவங்க மனநிலைன்னா. அதாங்க, அவர் உண்மையான கொள்கைவாதியா இருந்தாங்கன்னா அவர் பாஜகவுக்கு வந்து எதிர்கருத்து உடையவராக அவர் வந்து சனாதன கோட்பாட்டுக்கு எதிரான சமத்துவத்திற்கான சமூக நீதிக்கான இயக்கம்னு உணர முடியும். அவருக்கு அப்படி கோட்பாடு இருப்பதாகவே நமக்கு தெரியலையே. பெரியாரையும் அவருக்கு என்ன கோட்பாடு இருக்கிறதா வந்து நம்ம எப்படி நம்ப முடியும்? சொல்லுங்க, அதற்கான என்ன அடிப்படை இருக்கிறது? பெரியாரையும் அம்பேத்கரையும் கொள்கை தலைவர்னு சொன்ன எந்த அடிப்படையுமே இல்ல அவருக்கு கோட்பாடு இல்லைன்னா எப்படி தோழர்? நீங்களே சொல்லுங்க. இல்லங்க, ஒரு நாள் டயலாக் அடிக்கிறது மூலமா கோட்பாடு வந்துருச்சு நீங்க எப்படி நம்புறீங்க? எனக்கு புரியலையே. அது ஒரு மேடையில பேசுறதுனாலயோ அல்லது வந்து ஒரு போட்டோவுக்கு மாலை வைக்கிறவங்க எல்லாம் வந்து அந்த கோட்பாடு சார்ந்தவர்களா? அப்ப துணை முதல்வரோட பெரியாரை பத்தியோ உங்க திராவிட சித்தாந்தத்தை பத்தியோ நீங்க சொல்ற சமூக நீதி பத்தியோ தனித்து பேசுவாரா அவரு? பிரதமர் மோடியை கேளுங்க சொல்லுவார். அதெல்லாம் நாங்க வந்து எங்க கட்சியோட கொள்கைகளை எது வேணா சொல்லுவார். எதிராக வந்து அவர் பேசுவார். எங்களோட கொள்கை எங்க சித்தாந்தம் பேசுவார். நீங்க சொல்ற சித்தாந்தம் துணை முதல்வர் பேசுவார். ஒட்டுமொத்த இந்தியா அப்படி ஒரு கொள்கையை பேசுவார் அவரு. அப்படி ஒரு கொள்கையை பேசினார்னா நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். பேச சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல பத்திரிகையாளருக்கு பதில் சொல்லுங்க. 10 நிமிஷம் நின்னு முதல்ல சமூக நீதி என்னன்னு சொல்லுங்க. நான் துணை முதல்வர் சொல்றேன். சமூக நீதி என்னன்னு சொல்லுங்க விஜய. சனாதனம் என்னன்னு சொல்லுங்க. துணை முதல்வர் பத்திரிகையாளர்களை எல்லாம் சந்திக்காதவர் கிடையாதுங்க. அண்ணா பேச சொல்லுங்க. நான் முதல்ல பேச சொல்லுங்க. அதாவதுங்க, விஜயை பொறுத்தவரையில அவர் கோட்பாட்டு அரசியலுக்கு சொந்தக்காரர். ஒரே ஒரு நாள் அம்பேத்கர் புத்தக வெளியிட்டால பேசுறதுனால அவர் அம்பேத்கரிய கோட்பாட்டுக்கு சொந்தக்காரர்னா, ஒரு நாள் பெரியாருக்கு மாலை வைக்கிறதுனாலே அவர் பெரியார் கோட்பாட்டுக்கு சொந்தக்காரனா? இப்போ போட்டோ கடையில எல்லாருடைய தலைவர் ஒரு போட்டோ வச்சிருக்கா, அப்ப அவரெல்லாம் அந்த சித்தாந்தத்தை ஃபாலோ பண்றவங்கன்னு நம்ம எடுத்துக்க முடியுமா? அந்த கொள்கைக்காக நீங்கள் என்ன செயல்பட்டு இருக்கிறீர்கள்? அந்த சித்தாந்தத்திற்காக நீங்கள் என்ன போராட்டம் செய்திருக்கிறீர்கள், ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறீர்கள், பேரணி நடத்தி இருக்கிறீங்க? என்ன அதன் இந்த கொள்கை சார்ந்து என்ன இயங்கி இருக்கேன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல.
ஒரே ஒரு நாள் வந்து சாதி ஒழிப்போம்னு சொல்லிவிட்டு போய் வீட்டில் போய் யாரும் படுத்து கிடக்கல. 94 வயசு வரைக்கும் பெரியார் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருந்திருக்கிறார். அம்பேத்கர் வாழ்நாள் முழுக்க அதற்காக போராடி கொண்டே இருந்திருக்கிறார். அவங்களைத்தான் இங்க சித்தாந்தத்தின் தலைவரா பார்க்க முடியுமே தவிர ஒரு சினிமா நடிகன் யாரோ எழுதி கொடுக்கிற மண்டபத்தில் எழுதி கொடுக்கிற பேப்பரை வச்சுக்கிட்டு நான் பெரியாரினுடைய கொள்கை வழிகாட்டி அதுக்கு அரசியல் வழிகாட்டின்னு சொல்றதெல்லாம் நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு ரொம்ப அப்பாவித்தனமாக இருக்கிறது. ஒரு ஐடியாலஜிக்கல் மூவிங்ஸ் எல்லாம் இல்ல, சோ அதன் அடிப்படையில் ஒரு முடிக்கு வராதீங்கன்னு உங்களுக்கு தான் பதில் சொல்றார் மணி சார். ரொம்ப சுருக்கமா இறுதி கருத்து. இல்ல அண்ட் பிளஸ் இதையும் சேர்த்து எதிர்கொள்ளுங்க. பாஜகவுடைய இந்த நிலைப்பாட்டுக்கான காரணம் என்ன? இல்ல பாஜக ஒரு குழுவை அனுப்புகிறது, அது வந்து வழக்கமான அவர்கள். ஏன் ஒரு சாஃப்ட் கார்னர் விஜய் மேலே வைக்கிறாங்க? இல்ல சார், அது வந்து தமிழகத்தினுடைய அரசியல் கட்சிகள் ஒரு ஊகமாக ஒரு சந்தேகத்தை எழுப்பினார்கள். அதுல ஒரு பேசிஸ் இருக்கு. இல்ல சார், குழுவை மையமாக வைத்து ஒரு ஊகமாக சொல்லப்பட்டது தானே தவிர ஒரு லெவரேஜா பயன்படுத்தி விஜய் உள்ள கொண்டு வரணும் சார் அப்படிலாம் அவங்க முயற்சி பண்ணவே மாட்டாங்க. அவங்க சித்தாந்தத்தோட ஒரு முரண்பாடு இருக்கலாம், தவிர அவங்க செயல்முறையை பார்த்த அளவில் அவங்க வளர்ந்த இடங்களிலெல்லாம் ரொம்ப நேரடியாக போய் அவங்க கள அரசியல் பண்ணி தான் வளர்ந்துருக்காங்களே தவிர இந்த மாதிரியான ஒரு இடத்தை அவங்க பயன்படுத்தணும்னு நினைக்க மாட்டாங்க. அது அந்த குழுவை மையமாக வைத்து தமிழக அரசியல் கட்சிகள் மட்டும் இல்லையே, அண்ணாமலை அவர்களுடைய பேச்சு, நயினார் அவர்களுடைய பேச்சு, திரு எடப்பாடி பழனிசாமி அந்த என்டிஏ முழுக்க எப்படி அணுகி சார்? இன்றைக்கு நீதிமன்றம் கடுமையாக கூறிய வார்த்தைகளை எந்த அரசியல் கட்சியுமே தாவாக்க மேல பயன்படுத்தல சார். ஏன்னா அதுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சியோட நிலைப்பாடு நிச்சயமா மாறும் சார். நீங்க வந்து பாஜக மட்டும் சாஃப்டா பேசிச்சுன்னு பார்க்காதீங்க, எல்லாருமே சாஃப்டா தான். திரு சீமான் உட்பட எல்லாருமே சாஃப்டா தான் சார் பேசினாங்க. இன்னும் சொல்ல போனா இன்றைக்கு நீதிமன்றம் காட்டிய கடுமையை எந்த அரசியல் கட்சியும் காட்டல சார். இதுதான் தமிழ்நாட்டினுடைய சிறப்பு. இல்ல சார், அவங்க நீங்க ஐயா செந்தில் பாலாஜி பதில் சொல்லுகிற போது கூட முன்வைத்த விமர்சனங்களுக்கு தான் பதில் சொன்னாரே தவிர கடுமையான கருத்துக்களை சொல்லியே. இன்றைக்கு நீதிமன்றம் எவ்வளவு கடுமையாக சொல்லியிருக்கு. நீங்க அவங்க தலைமை பண்பு பத்தி பேசியிருக்காங்க, அவங்க அந்த இடத்துல இல்லாத பத்தி பேசியிருக்காங்க. இந்த கிரைசிஸ் விஜயையும் பாஜகவையும் ஒரு புள்ளிக்கு தள்ளல, 100% தள்ளாது. தாவேகாவை அவர்களுக்கு இந்த விபத்தின் மூலம் அவர்கள் நிறைய பாடங்களை கற்றிருப்பார்கள். அதனால் அவருடைய அரசியல் நகர்வுகளில் இன்னமும் ஒரு தெளிவை கொடுக்கும். அவர்களுக்கும் அந்த வேதனை இருக்கும். அதனால் அவர்களுடைய அரசியல் பயணத்துக்கு இந்த விபத்திற்கு பிறகான அவர்களுடைய அரசியல் பயணம் கொஞ்சம் தெளிவாக இருக்கும் என்று தான் நான் கருதுகிறேன். இல்ல, அரசியல் களமே சவாலானதுதான். ஆனால் இந்த விபத்து அவர்களுக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கும். இல்ல, அது அரசியல் ரீதியான, அது எந்த நிகழ்வு வேணாலும் ஒரு பின்னடை அது வரதான் செய்யும். அது கடைசி தேர்தல் களத்து வரைக்கும் அந்த களத்தில் அவங்க போராடி தான் ஆகணும். ஆனால் இந்த விபத்திற்கு பிறகு அவர்களுடைய செயல்களில் ஒரு தெளிவு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒரு பாடம் கற்கும் நிச்சயமாக. இறுதி கருத்து சார். சரி, நீங்க ஐ வில் கிவ் யூ தி லாஸ்ட் வித் ஸ்ரீகாந்த். நான் இதுல சொல்றது ஒரே ஒரு விஷயம். இதனால திமுகக்கு என்றையுமே பாஜக வந்து எல்லா விஷயத்திலையும் தொட்டுக்குவாங்க பாஜகன்னு. அதனால விஜய் அவர்களுக்கு சம்பந்தம் இல்லாமல் நாங்கள் இருந்தாலும் சொல்றாங்க. ராஜகம்பீரன் அவர்கள் வந்து எங்களையும் சேர்த்து எடுத்து சொல்றாரு, எழுதி கொடுத்ததை படிக்கிறாருங்கிறார், சமூக நீதிக்கு நாங்கள் தான் இருக்காங்கிறார். இதெல்லாம் முதல்வருக்கும் சேர்த்து குறை சொல்றதா நினைக்கிறேன். சமூக நீதியில அவங்க தங்களுடைய கட்சியில யாருக்கும் எதுவுமே செய்யல, அவங்க குடும்பத்தை மட்டும்தான் முன்னிறுத்துறாங்களே தவிர ஒரு பட்டியல் இனத்தவரையோ தாழ்த்தப்பட்டவரையோ ஒதுக்கப்பட்டவரையோ தலைவராக அவர்கள் இன்னும் உயர்த்தவில்லை. தன் மகனை மட்டும்தான் உயர்த்தி கொண்டிருக்கிறார். இல்ல எதுக்காக சொல்றேன்னா, ராஜகம்பீரன் அவர்கள் சொல்றாரு சமூக நீதி பத்தி பேசுவாரான்னு இவர் பேசுவாராங்கிறாரு. அதனால ஓகே, நான் சகோதரர் பெருமாள் மணி சாருக்கு ஒரே ஒரு ஆன்சரு. அவர் அரசியல் ஆய்வாளர். நான் திரும்பி அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் வச்சிடறேன். ஒரு வீடியோ ஒன்று பார்த்தாரு. அந்த வீடியோவில் விஜய் வெளியிட்டு இருந்தார், மிஸ்டர் சிஎம் சார் என்னைய வேணா பழி வாங்குங்க, என் தொண்டர்களை விட்டுருங்க. அந்த வீடியோ எல்லாரும் பார்த்தோம். ஆமாம், இந்த சொல்கிற தகுதி அவருக்கு இருக்கான்னு மட்டும் இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இன்னைக்கு கோர்ட்டில் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, தலைவர் புசி ஆனந்தும் அவரும் எங்களுக்கு இது சம்மந்தமே இல்லைங்க, எங்களை கூட்டிகிட்டு போய் எங்களை பழி வாங்கினது எங்களை கவுத்து விட்டதெல்லாம் அந்த மாவட்ட செயலாளர் தான், அவரை போய் பிடிச்சி போடுங்க, எங்களை விட்டுருங்க சாமி அப்படின்னு மனு கொடுத்த பெரிய மனுஷன் யார் இன்னைக்கு கோர்ட்டில்? இல்ல, இதுக்கு பேர் தான் அரசியல். திரு விஜயோட இதுக்கு பேர் தான் அரசியலோட பண்பு தலைமை. திரு விஜய் அக்கௌண்டபிலிட்டி லீடர்ஷிப் மேல வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் மேல தொடங்குன்னு சொல்லிட்டு இல்ல மாவட்ட செயலாளர் அந்த லீகல் ஸ்டாண்ட் பாயிண்டா இருந்தாலும் கூட நரேட்டிவ் மிஸ்மேட்ச் இல்ல சார். அவங்களுடைய இந்த விஷயத்தை அவங்க கையாண்ட விதத்துல பல தவறுகள் இருக்கு சார். அதனாலதான் முதல்ல சொன்னேன், ஒரு புதிய அரசியல் கட்சி சார். ஓகே, அந்த பார்வை அவர்களோட அரசியல் செய்கிற கட்சிகளுக்கு சார். அரசியல் சூழல் பெரியார் கொள்கையும் அம்பேத்கர் கொள்கையும் ஏற்றுக்கொண்ட ரெண்டு பேரும் அட்டப்படத்தில் பார்த்தவர் தான் அவர். ஓகே, நம்ம தெரிஞ்சிருந்தா பிரச்சனை.